AthiraGlitz சேனலுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட AthiraGlitz சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மருத்துவ குணம் கொண்ட வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு 2 கட்டு வெந்தயக்கீரை பொரிச்சு நல்லா ஆஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட ஒரு 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம், வேக வச்சு எடுத்து பருப்பு தனியாக வச்சுருக்கோம். அது போக ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணினது, அது கூட ஒரு 5 பூண்டு பல்லு, ப்ளஸ் ஜீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு 3 வரமிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 20 குறுமிளகு, அப்புறம் ஒரு 4-5 தலை கருவேப்பிலை, இது எடுத்து வச்சுருக்கோம். இது கூட நம்ம அதை தாளிக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது போக மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம எப்படி ஒரு அருமையான வெந்தயக்கீரை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு நல்ல பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடேறட்டும். கடாய் சூடேறதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 வரமிளகாய், ஒரு 15 குறுமிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட ஒரு 6 பூண்டு பல். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வெந்தோன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த ஜீரகம் வணங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ரொம்ப வணங்க விட வேண்டாம், ஒரு லைட்டாக வணங்கினா போதும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ப்ளஸ் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது போட்டு ஜஸ்ட் ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோ. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 கட்டு வெந்தயக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த கீரை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ கீரை ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கோசரம் ஒரு கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இன்னொரு 3 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 100 கிராம் அல்லது 150 கிராம் பருப்பு, அதை இது கூட சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேக விட்டுட்டு கடைசியாக இதை பருப்பு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பருப்பு, வெந்தயக்கீரை, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இது எடுத்து நம்ம பருப்பு மத்து வச்சு கடையணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 20 குறுமிளகு போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம், அதெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும். அதெல்லாம் அது கூட நல்லா கடைஞ்சோம்னா தான் அந்த மிக்சிங் கரெக்டாக அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம பருப்பு மத்து வச்சு இதை ஒரு கடைஞ்சிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் பருப்பு மத்து இருந்துச்சுன்னா பருப்பு மத்து வச்சு இது அப்படியே நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி நல்லா ஓரளவுக்கு அந்த வெங்காயம், பருப்பு எல்லாம் ஓரளவுக்கு மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது நண்பர்களே, ஒரு சுவையான
கீரை குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த வெந்தயக்கீரை வந்து யாருக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வீட்லலாம் வந்து சுகர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து இந்த வெந்தயக்கீரையை இந்த மாதிரி கீரை குழம்பாவோ அல்லது கீரையாவோ செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த சுகர் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலில் வரும். ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.